Dear students, TNA 2026 tentative allotment வந்து for round 1க்கு 24/7/2026 நாளை காலை 10 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். 24/7/2026 ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் காலை 10 மணிலேருந்து மறுநாள் 25/7/2026 மாலை 5 மணி வரைக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த 6 ஆப்ஷன்ஸு. இந்த 6 ஆப்ஷன்ஸும் என்னென்ன மாதிரி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியை நான் எடுத்துக்கிறேன், அங்கே போய் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயினோட மீனிங். அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கல்லூரியில் போய் பணத்தை கட்டி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியை நான் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் நான் இந்த கிடச்சிருக்க கல்லூரிக்கு மேலே ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஏதாவது கல்லூரி கிடச்சிதுன்னா அந்த கல்லூரியில் நான் சேர விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டரில் போய் குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலுத்தி உங்களுடைய அப்வர்டு ஆப்ஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் அப்வர்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரியில் கிடச்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கல்லூரியில் போய் நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி அப்போர்டு ஆப்ஷனில் கிடைக்கலன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கிடைச்ச டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன கல்லூரி கிடைச்சதோ அந்த கல்லூரியில் போய் நீங்கள் சேர்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டோட ஆப்ஷன். மூணாவது டிக்ளைன் அண்ட் அப்போர்டு. டிக்ளைன் அண்ட் அப்போர்டுனா, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியில் நான் சேர விரும்பலை, இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரிக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸில் உள்ள காலேஜஸில் ஏதாவது கிடச்சிதுன்னா அங்கே சேர விரும்புகிறேங்கிறது தான் அப்போர்டு, டிக்ளைன் அண்ட் அப்போர்டோட ரிசல்ட்டு. இப்படி வைக்கும்போது அப்போர்டில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அங்கே போய் சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நான்காவது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியை நான் எடுத்துக்க விரும்பலை, அடுத்த ரவுண்டில் நான் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம். ஐந்தாவது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் குவிட்னா, இந்த கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியிலையும் நான் சேரலை, இந்த கவுன்சிலிங்லையும் நான் தொடர விரும்பலை அப்படின்னு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேறு படிப்புகளை தேர்ந்தெடுத்து அந்த படிப்புகளில் சேர்ந்தவங்க, கவுன்சிலிங்லேருந்து வெளியே வர விரும்புகிறவங்க டிக்ளைன் அண்ட் குவிட் ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து ஆறாவதாக அப்போர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். இது ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டில் எந்த காலேஜும் நமக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது நாட் அலாட்டட்னு இருக்கும். ஸோ நாட் அலாட்டட்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து அப்போர்டு ஆப்ஷனை வந்து வைக்கிறோம். அப்போர்டு ஆப்ஷனில் திரும்பவும் ஏதாவது வேக்கண்ட் வந்து நமக்கு கிடச்சிதுனாக்க நம்ம வச்சுருக்கக்கூடிய சாய்ஸஸில் அங்கே வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைனாக்க நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் 6ஐயும் நம்ம பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறத, ஒரு பாதுகாப்பான ஆப்ஷனுங்கிறத நம்ம யோசித்து முடிவு செய்யணும். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இது ரெண்டும் வந்து ஒரு பாதுகாப்பான ஆப்ஷன்ஸாக இருக்கும். மற்றதை சூஸ் பண்ணும்போது சமயத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கவனமாக தேர்ந்தெடுத்து நல்ல கல்லூரிகளை சேர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.